ஓவர் திங்கிங். கேர்ள்ஸ் கூட பேசணும் அப்படின்னு வரும்போது நிறைய பசங்க ஸ்ட்ரகிள் பண்ற இடமே இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறதான் வச்சுக்கோங்களேன். அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பக்கத்து டீம்ல வந்து ஒரு பொண்ணு செம்மலகா இருப்பாங்க. அவங்க பிடிச்ச குவாலிட்டியில இருப்பாங்க. ஸோ பேசணும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு வில்லனா வருது என்னன்னா ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது. அதாவது ஒரு சின்ன ஒரு லைன் தான். லெட்ஸே அங்கேருந்து யாராவது ஒருத்தர் முறைச்சு பார்த்தா கூட ஐயோ இவன் பார்க்குறான், ஐயோ அவங்க பார்க்குறாங்க, இவங்க எல்லாம் போகட்டும் அப்புறம் பேசலாம் இப்படின்னு இப்படி ஓவர் திங்க் பண்ணி பண்ணி ஒரு மென்டல் ஓவர்லோட கிரியேட் பண்ணி ஒரு பேரியர் ஆயிடும். தென் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு தன்னோட பெட்ல படுத்துருச்சா நம்ம நினைச்சு பேசியிருக்கலாம், நம்ம இன்னைக்கு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு டிகரேட் பண்ணுவாங்க. லிட்டரலா இதை நானுமே ஃபேஸ் பண்ணேன். என்னோட லைஃப்லயும் நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய டைம். என்னோட ஆஃபீஸ்ல வந்து ஒரு பொண்ணுகிட்ட எனக்கு வந்து பேசணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஓகே, இது 2021 ஆனது. ஏன்னா அவங்களுமே என்னோட கண்ணை அடிக்கடி பார்ப்பாங்க. எனக்கு தெரியும் ஓகே ஃபைன், நம்ம போய் பேசா அவங்க ஈஸி அப்ரோச்சபிள். பிகாஸ் யாராவது ஒருத்தவங்க நம்மளோட கண்ணை பார்க்குறாங்க, நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் மேலே பார்க்குறாங்களே அவங்க ஈஸி அப்ரோச்சபிள். நம்ம போய் பேசினா கண்டிப்பாக அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதுதான் உண்மை. ஸோ அப்படிங்கும்போது நான் போய் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ஆனால் நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நானும் ஆஃபீஸை விட்டு வந்துட்டேன். அப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க பார்க்கறதே கிடையாது. நான் ரொம்ப ரெகுலேட் பண்றேன் இன்ன வரைக்கும் அந்த ஒரு விஷயத்துக்கு. நம்ம ஜஸ்ட் பேசியிருக்கலாம். பிகாஸ் வி ஆர் ஹியூமன் பீங்ஸ், ரைட்? இது பொண்ணுங்கள்ட்ட பேசுற பசங்க தப்பு, ரைட்? அப்படிலாம் கிடையாது. நம்ம பிறந்துட்டு வந்தது நம்ம எல்லாத்தையுமே பேசலாம், அது தப்பே கிடையாது, ரைட்? ஸோ நான் இன்ன வரைக்கும் ரெகுலேட் பண்றது அந்த ஒரு விஷயத்துக்கு. நம்ம ஏன் பேசாம விட்டோம், நம்ம போய் பேசியிருக்கலாமே அப்படின்ட்டு. திங் நான் இந்த பாய்ஸ் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, யாராவது பாக்குறீங்க உங்க ஆஃபீஸ்லயோ இல்லை வெளியோ பாக்குறீங்க, பிடிச்சது அப்படின்னா ரோட்ல என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கவே நடக்காது. இன்ஃபேக்ட் நான் வாக்கிங் போற பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, வாக்கிங் போற பிளேஸ், ஜிம் பிளேஸ், என் ரோட்ல கூட பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு நான் போய் பேசுவேன். மேபி நான் மால்ஸ் போனா கூட அங்கே போய் டக்குன்னு பேசுவேன். அவங்க ப்ராப்பர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் என்னன்னா ஒரு மைண்ட் கேம். நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியாவோ என்டர்டைன்மெண்ட்டோ பார்த்துட்டு ஓகே இப்படிலாம் போய் பேசுனா அதெல்லாம் வந்து தப்பு, அதாவது ஸ்டாக் பண்றது தப்பு தான் நான் சொல்றேன். ஓகே, எப்ப பார்த்தாலும் ஒரு பின்னாடி போயிட்டே இருக்குது, பின்னாடி போய் 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 அவங்க விருப்பம் இல்லைன்னா அவங்க தொந்தரவு பண்றது ஸ்டாக்கிங்கிறது. பட் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களும் என்னை பாக்குறாங்க, ஸோ நான் அதுக்காக நான் அவங்கள்ட்ட போய் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது வேற இடத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த ஓவர் திங்கிங் பத்தி எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக என்னோட சேனல்ல நான் வந்து என்னோட வாய்ஸ் ஆஃப் கேஜ் அப்படிங்கிற சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் செக்.